செய்த காரியங்களை நாம் நினைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் அந்த சாட்சி பகுதியை நாம் வைத்திருக்கிறோம். வாரத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் முன்பதாகவும் சாட்சியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பகுதியை வைத்திருக்கிறோம். எனவே சாட்சி சொன்னவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வேதாகமத்தில் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும் நம்ம வாசிப்போம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகள் யாவையும் கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவுக்கும் எங்களுடைய ஆவிக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது பிரயோஜனமாய் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் நீங்கள் வெளிப்படுங்க. கேட்கிற உள்ளத்திற்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எல்லா சோர்வின் ஆவிகளை கர்த்தர் நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமுடைய பாதத்தில் உற்சாகத்தோடு காணப்பட கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 14வது வசனத்தினுடைய இந்த முதல் பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடினார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார். எப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் தேடுகிறார் என்று சொன்னார், தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களே தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ உதவிகள் ஒத்தாசைகளை ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். அதே போல எத்தனையோ பரிசுத்தவான்களை சிநேகிதன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பா பிதா என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு அவர் ஒரு தகப்பனாக இருந்திருக்கிறார். ஆனால் எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த வேதாகமத்தில் காணப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட மனிதனை தேவன் தேடுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க பிடிப்பாங்க. எல்லாருமே ஃப்ரெண்டாக ஆக்கிக்க மாட்டாங்க. கிளாஸ் ரூமில் இருக்கிற 30-40 பேரையும் ஃப்ரெண்டாக என்ன பண்ணிக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சிலரை செலக்ட் பண்ணி எனக்கு ஏற்றார் போல, என் இருதயத்திற்கு ஏற்றா போல, என் சிந்தனைக்கு ஏற்றா போல தான் அவங்கள என்ன பண்ணிப்பாங்க, ஃப்ரெண்டாக ஏற்றுப்பாங்க. படிக்கிற எல்லாரையுமே என்ன பண்ணிக்கிறது இல்லை, ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறது இல்லை. அதே போல் இந்த திருமணம் செய்யும் பொழுது கூட பெண்ணு பார்க்கும் பொழுது சரி, அல்லது மாப்பிள்ளையை பார்க்கும் போது சரி, இந்த இந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க. கரெக்டாக எல்லா பொருத்தமும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே போல் நம்ம கிறிஸ்தவர்களும் என்ன செய்வோம், நல்ல குடும்பமாக, நமக்கு ஏற்ற ஒரு பெண்ணா, நமக்கு ஏற்ற ஒரு
மணமகனா அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்றார் போல இருப்பார்களா என்று சொல்லி தான் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே போல் எந்த பொருளை எடுத்துட்டிங்கனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு இது செட் ஆகுமா, இது நமக்கு ஏற்றார் போல இருக்குமா? ஒரு ட்ரெஸ் எடுத்தால் இது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு போட்டேன்னா இது எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாமே செலக்ட் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆண்டவரும் அதே போல தான் இந்த உலகத்தில் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு பிள்ளையை பார்க்க வேண்டும், தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக இந்த இருதயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய முழு சரீரத்திற்கும் அந்த இருதயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஸ்டெதஸ்கோப்பை வச்சு முதல்ல இருதயத்தை என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. என்ன ஃபீவராக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், காய்ச்சல், என்ன உடல்நிலை பாதிப்பாக இருக்கட்டும், முதல்ல அந்த ஸ்டெதஸ்கோப்பை எடுத்து முதல்ல இருதயத்தை என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஏன் செக் பண்ணுறாங்கன்னா அந்த இருதயம் நல்லா இருக்கா, நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி இருதயத்தை என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அதே போல் இந்த உடலில் இருக்கிற வியாதிகளுக்கு முக்கியமான ஒரு காரணமும் எதை வைத்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஹார்ட், இதயத்தை வைத்து என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. ரத்த ஓட்டம்லாம் சரியாக இருக்கா, இந்த உடலுக்கே ரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ணுறது எது, இருதயம் தான். பம்ப் பண்ண இந்த ரத்தம் என்ன செய்யுமா, ஃபுல்லாக நம்ம உடம்பு ஃபுல்லாக அது என்ன செய்யும், ரத்த ஓட்டம் ஓடும். அப்போ இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமாக பார்க்கும்போது கூட நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுவாங்க, ஒரு ஹார்ட்டு சிம்பிள். வேறு எதனா ஒன்று போடலாம், ஆனால் என்ன போடுவாங்க, ஹார்ட்டு சிம்பிள் போடுவாங்க. இந்த ஹார்ட்டு சிம்பிள் எதுக்கு அப்படின்னு சொன்னால், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்கு வேணாலும் சொல்லலாம், உனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கை இப்படிலாம் வைப்பாங்க இல்லை, என்னமோ செய்வாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னால், ஒரு அன்பிற்கு ஒரு அடையாளமாக இந்த இருதயம் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கிறாரு, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றார் போல யாருன்னா இருக்கிறாங்களா? இந்த உலகத்தை ஆண்டவர் பார்க்கும்போது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றார் போல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேவன் பார்க்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்காக அவர் போகும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அபிஷேகம் பண்ண ரெடியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒருத்தனையும் பார்த்து சொல்கிறாரு, இவனை நான் தெரிந்து கொள்ளலை, இவனை நான் அபிஷேகம் பண்ணலை, இவனை நான் ராஜாவாக நான் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அதில் ஒரு வார்த்தை பாருங்க, அந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் எதை பார்த்து பழகுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தோற்றத்தை வைத்து நம்ம பழகுவோம். இப்போ நான் சதீஷ் அண்ணன் கூட நான் பழகுறேன் அப்படின்னு சொன்னால், சதீஷ் அண்ணனுடைய தோற்றத்தை பார்த்து சரி சதீஷ் அண்ணன் இது எனக்கு ஏற்றார் போல இருப்பா, என்னுடைய வயசுக்கு ஏற்றார் போல இருப்பார், இதுவாக என்னால் அங்கிள்கிட்ட என்னால் பழக முடியாது, அந்த அளவு பழக முடியாது. எப்படி பழகுவாங்கன்னா, அந்த வயசு அந்த அனுபவம் அந்த காரியம் அவர்களோடு கூட தான். இப்போ அங்கிள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அப்பா வயசுக்காரங்களோடு கூட என்ன பண்ணுவாங்க, பழகுவாங்க. அப்போது நம்ம தோற்றத்தை வைத்து ஒரு மனிதனோடு நம்ம பழகுவோம். ஆனால் கர்த்தர் எதை வைத்து நம்மை தேவன் அறிகிறார் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை வைத்து தேவன் நம்மை அறிகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ இருதயத்தை தேவன் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஏற்றார் போல இருதயம் உள்ள ஒரு மனுஷனே இந்த உலகத்தில் நான் என்னென்ன செய்யலை, பார்க்கல. என் இருதயத்திற்கு ஏற்றார் போல நான் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைச்சேன், ஆனால் நான் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால்,
நீங்கள் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. அப்போ மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. தேவன் ஒரு மனுஷனை பார்க்கிறார், அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு ஏற்றாற் போல அந்த இருதயம் இருக்குமோ என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், நித்தமும் பொல்லாத இருதயமாக இருக்கிறது என்று சொல்லி தேவன். இப்ப நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குதா? பொல்லாத இருதயமா இருக்கிறதா? அல்லேலூயா. 8:21 வாசிங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனம். 8வது அதிகாரம் 21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகுந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. எப்போத்திலிருந்து பொல்லாததா இருக்கிறது? சிறு வயது தொடங்கி அவனுடைய இருதயம் பொல்லாததா இருக்கிறது. ஆண்டவர் என் இருதயத்திற்கு ஏற்றற் போல யாராவது இருப்பார்களா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன். உலகத்தை பார்க்கும் பொழுது எல்லாருடைய இருதயமும் எப்படி இருக்குதுன்னா பொல்லாததா இருக்குது. இந்த பொல்லாத இருதயம் எப்போதிலிருந்து இருக்குது அப்படின்னு சொன்னா அவனுடைய சிறு வயதிலிருந்து இருக்குது. அல்லேலூயா. வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைய தூக்கி வச்சு பாருங்க, இன்னொரு பிள்ளை என்ன செய்யுதுன்ட்டு. ஏதாவது ஒன்று பலகாரம் வாங்குறீங்க, ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துட்டு இன்னொரு பிள்ளைக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்து பாருங்களேன், என்ன பண்ணுன்ட்டு. கரெக்டாக கொடுக்கணும். கண்ணிலேயே இடம் வைப்பாங்க, கண்ணிலேயே சைஸை பார்ப்பாங்க. கண்ணில் நீ அவனுக்கு மட்டும் நிறைய வச்சிரு, உனக்கு அவன் மேலே தான் அன்பு இருக்குது, உனக்கு அவன் மேலே தான் பாசம் இருக்கும், அவன் மேலே தான் உனக்கு எல்லாமே. என்னை நீங்கள் என்ன பண்ணல, நேசிக்கவே இல்லை எனக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது, இந்த இருதயம் எனக்கு ஏற்றாற் போல இருதயமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆனால் இந்த இருதயம் எப்படி இருக்குன்னா பொல்லாத இருதயமா இருக்குது. பொல்லாத இதயமா இருக்குது. தாவீது சொன்னது போல, என் தாய் என்னை பெற்கும் பொழுதே பாவத்திலிருந்து என்னை பெற்றுட்டான். அப்போதிருந்தே இருதயம் அப்படிதான் இருக்கு. அப்படியே இருதயம் பொல்லாததான் இருக்குது. 2வது பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் ஏசா யாக்கோபை பகைத்து. நல்ல கவனிங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். 2வது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது என்று சொன்னால் பழி வாங்குகிற இருதயமா இருக்கிறது. என் தம்பியை தானே ஆசீர்வதித்தார் என் தகப்பன், என் தம்பியை தானே ஆசீர்வதித்தார், பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் ஏசாவுக்கு இல்லை. அப்போ ஏசா சொல்றாரு, இந்த தகப்பன் யாக்கோபை ஆசீர்வதித்தாரு, அது இருக்கட்டும், ஆனா என் தகப்பன் சாகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். என் தகப்பன் சாகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அவன் செத்த பிறகு என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அது சொல்றாரு பாருங்க ஏசா, என் தகப்பன் சாவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஒரு நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். நேரில் பார்க்கும்போது நல்லா தான் பேசுவோம், நேரில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். நேரில் பார்க்கும்போது தம்பி தானே, அண்ணன் தானே, நம்ம அக்கா தானே, நம்ம தங்கச்சி தானே, நம்ம தம்பி பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இருதயத்தில் என்ன பண்ணுவோம்? எவ்வளோ நாள் இருந்துடுறேன், நான் பார்த்துடுறேன், ஒரு நாள் வரும், அப்போ நான் உன்னை என்ன செய்வேன்? பழி வாங்குவேன். நான் நேரம் பார்த்து நான் உன்னை என்ன செய்வேன்? பழி வாங்குவேன்.
தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். அப்போ இந்த இருதயம், ரெண்டாவது இந்த இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் பழி வாங்குகிற இருதயமாய் காணப்படுகிறது. மூணாவது வாசிங்க, மார்க் 7வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும் வாசிங்க. மார்க் 7வது அதிகாரம் 21, 22. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனை, நல்ல கவனிங்க. ரெண்டாவது, பொல்லாத சிந்தனை நிறைந்த இருதயமா இருக்கு. முதல்ல பார்த்தோம் மனுஷனுடைய இருதயம் பொல்லாத இருதயமா இருக்குது. ரெண்டாவது பழி வாங்குகிற இருதயம். ரெண்டாவது பொல்லாத சிந்தனை நிறைந்த இருதயம். பொல்லாத இருதயம் ஒன்று, இன்னொன்று பொல்லாத சிந்தனை நிறைந்த இருதயம். பொல்லாத சிந்தனை நிறைந்த இருதயமாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட சிந்தனை காணப்படுகிறது என்று சொன்னால், விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விவாகரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் எங்கிருந்து புறப்பட்டு வரும்? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அப்ப இது பொல்லாத சிந்தனை நிறைந்த இருதயமாய் காணப்படுகிறது. இந்த இருதயம் என்னென்ன காரியத்தெல்லாம் நினைக்குது பாருங்க. இந்த இருதயம் என்னென்ன காரியங்களாம், களவு, பொருளாசை, இச்சை, துஷ்ணங்கள், கபடு, காம விகாரம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எது சிந்திக்குது அப்படின்னு சொன்னா இருதயம் என்ன செய்தான்? சிந்திக்குது. நாலாவது, யோசுவா 11வது அதிகாரம் 19, 20 வாசிங்க. யோசுவா 11வது அதிகாரம் 19வது அதிகாரமும் 19வது வசனமும் 20வது வசனமும் வாசிங்க. யோசுவா 11வது அதிகாரம் 19வது வசனம். யோசுவா 10. கவனிங்க, யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் யுத்தம் பண்ண வந்தாங்களோ எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. எல்லா ராஜாக்களும் தேவன் அழித்து விட்டார். அப்படி இருந்தும் ஒரு பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் இந்த இஸ்ரவேலர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய இருதயத்தை அவர்கள் கடினப்படுத்தி கொண்டார்கள். இந்த இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடினமான இருதயம் கொண்டது. சில நேரத்தில் சொல்லுவோம்ல, இருதயம் ரொம்ப கல் ஆன இருதயம், உனக்கு இருதயம் கரையவே கரையாதா, கொஞ்சம் கூட உனக்கு கரையாதா, உன் இருதயம் கரையவே கரையாதா, இவ்வளோ கல் இருதயம், கடினமான, முடியாதுன்னா முடியாது, ஸ்டப்பனா முடியாதுன்னா முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் செய்வேன். இது எல்லாம் எது பிரதிபலிக்குது அப்படின்னு சொன்னால் இருதயம் பிரதிபலிக்கிறது. இருதயம் சொல்லுது, இருதயம் அதெல்லாம் செய்யாத, அதெல்லாம் பண்ணாத, என் இருதயத்தை நான் அப்படியே கடினப்படு, உன் இருதயம் கொஞ்சம் கூட அதெல்லாம் யோசிக்காதான், அது கூட கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இருதயம் என்ன பண்ணுதான், அதெல்லாம் அப்படியே பண்ணாது, அதெல்லாம் அப்படியே செய்யாது. நீ எப்படி நீ ஒரு கெத்து, நீ அதெல்லாம் தாழ்ந்துலாம் போகாது, நீ அதெல்லாம் அனுசரிச்சுலாம் போகாது, உனக்கு இருக்கிறத நீ என்ன பண்ணு, அது அப்படியே. இதெல்லாம் எது சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருதயம் சொல்லுது. அப்போ இவர்களை நாங்கள் அழிச்சே ஆவோம், இவர்களை நாங்கள் நிர்மூலமாக்கியே ஆவோம்னு சொல்லி அவர்கள் தங்கள் இருதயத்தில் தங்களை கடினப்படுத்தி கொண்டார்கள். கடினமான ஒரு இருதயத்தை காணப்படுகிறது. முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாத இருதயம், பழி வாங்குகிற இருதயம், பொல்லாத சிந்தனை நிறைந்த இருதயம். நாலாவது கடினமான இருதயம். அஞ்சாவது 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 16வது வசனம்.
கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பதாக குதித்து நடன பண்ணுகிறதை கண்டு, நல்ல கவனிங்க, தன் இருதயத்திலே அவனை, இந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னா மற்றவர்களை அவமானப்படுத்துகிற இருதயம், மற்றவர்களை அவமானப்படுத்துகிற இருதயம். இந்த அம்மா போயிட்டு தாவீது கிட்ட டைரக்டா போய் அவமானப்படுத்தலை. நீலாம் ஒரு ராஜா, நீலாம் என்னை குதிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்க, இப்போ இந்த பெட்டியை எடுத்துட்டு நீலாம் என்ன பண்ணிட்டு இருக்க, ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லி டைரக்டா போய் சொல்லலை. நான் வேதத்தில் வாசிக்கிறோம், நடனம் ஆடுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமானப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை டைரக்டா அவமானப்படுத்தாம நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். டைரக்டா போய் சொல்றது இல்லை, நீங்க அப்படி, நீங்க இப்படி, நீங்க அப்படி அப்படின்னு டைரக்டா போய் சொல்றது இல்லை. நம்முடைய இருதயத்திலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவன்லாம் ஒரு பெரிய ஆளு, இவங்ககிட்டலாம் போய் நான் போய் பேசணும், இவனுக்கெல்லாம் எதுக்கு இது, இவனுக்கெல்லாம் எது இது, இதெல்லாம் எதுக்கு இவனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வண்டி, இவனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபோனு, இதெல்லாம் டைரக்டாக போய் சொல்கிறது கிடையாது. நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இருதயத்தில் என்ன செய்துட்டு இருக்கோம், அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக நீங்கள் எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இருதயத்தை குறித்து அந்த இடத்துல எழுது எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமும் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என் இருதயம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், வேதத்தில் ஒரு 6 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த இருதயத்தை குறித்து. தேவன் இதை பார்த்து பரிசுத்தவான்களுக்கு சொல்கிறார், உன்கிட்ட என் இருதய போல இருக்குன்னு நினச்சி நான் வந்தேன். ஆனால் உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, முதல்ல பொல்லாததான் இருக்குது, பழி வாங்குகிற இருதயமா இருக்கு, பொல்லாத சிந்தனைகள் நிறைந்த இருதயமா இருக்கு, கடினமான இருதயமா இருக்குது, மற்றவர்களை அவமானப்படுத்துகிற இருதயமா இருக்கு, கடைசியா கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கு. கேடு கெட்டவனை யாரை சொல்லுவாங்க? எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து சொல்கிறார், நம்மளை பார்த்து சொல்லலை, நம்முடைய இருதயத்தை பார்த்து சொல்கிறார். அது கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது. ஏன்னா இருதயத்தில் அவ்வளோ இருக்குது, இருதயத்தில் அவ்வளோ இருக்குது. ஆனால் மற்றவர்களுக்கு பார்த்த உடனே ஒரு ஹார்ட் ஒன்று போட்டுருது, ரெட் கலரில் ஒரு ஹார்ட் ஒன்று போட்டு அனுப்பிடுது, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். வேதத்தில் பாருங்கள், இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, தேவன் நம்முடைய முகத்தை பார்க்கல. நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நான் கத்த சொல்ல, உன் இருதயம் மகா கேடு உள்ளதுமா இருக்குது, உன் இருதயம் மகா கேடு உள்ளதுமா. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாருடைய இருதயத்தையும் பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்தை போல, எனக்கு ஒரு இருதயம் இருக்கு, இந்த இருதயத்தை போல இருக்குமான்னு சொல்லி நான் பார்க்குறேன், ஆனால் இல்லை, ஆனால் இல்லை, அந்த இருதயத்தை போல எனக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் அப்போஸ்தலருக்கு எழுதும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 9வது வசனத்தில், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சுத்தமாக்குகிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களே அவர் சுத்தமாக்கி தமக்கு அவர்களுக்கு யாதொரு, புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வசனம் பாருங்க. முதல்ல நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும்னு சொன்னால், அவரை போல இருக்கணும்னு சொன்னால், முதல்ல ஆண்டவர்கிட்ட நீங்கள் போன உடனே ஆண்டவர் உங்களை முதல்ல என்ன செய்கிறாருன்னா, உங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி, அடுத்தது சொல்கிறாரு, தமக்கு
அவர்களுக்கு யாதொரு வித்தியாசம் இல்லாமல், எனக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு உன் இருதயத்தை என் இருதயத்தை போல நான் என்ன செய்கிறேன், மாற்றுறேன், சுத்திகரிக்கிறேன், சுத்தம் பண்ணுறேன் நான். ஏன்னா என்னை போல நீ இருக்கணும், என்னை போல நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என் இருதயத்தை போல உன்னுடைய இருதயம் இருக்கணும். ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல நான் இருக்கணும், உம்மை போல சகிப்புத்தன்மை, உம்மை போல நான் இருக்கணும் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவருடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயம் இருக்கிறதா, ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதே போல நம்முடைய இருதயம் இருக்கிறதா என்கிறதை நம்ம யோசிக்க வேண்டும். அதனால தான் முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி அவருக்கும் உங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. மனுஷன் பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி, வியாதி இருந்தால் ஒரு மாதிரி, வியாதி இல்லைன்னா ஒரு மாதிரி, செழிப்பாக இருந்தால் ஒரு மாதிரி, அப்படி இல்லை. ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், மாற்றுகிறார். ஏன் மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை, யாரு தேவனை தரிசிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்கும். அதனால தான் முதல்ல உங்கள் இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சுத்தம் பண்ணுறாரு. ஆண்டவரை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் உங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருதயம் சுத்திகரிக்கும் பொழுது தான் இந்த இருதயத்திலிருந்து பாய்ச்சப்படுகிற ரத்தமும் சுத்திகரிக்கும். இந்த ரத்தம் சுத்திகரித்தா தான் ரத்தத்தில் ஜீவன் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை ஜீவனுள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அந்த சுத்தமான அந்த இருதயத்தில் இருந்து பாய்ச்சப்பட்ட அந்த ரத்தத்தை சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் விலைக்கிரயமாக கொடுத்தாரு. ஏன்னு சொன்னால் அந்த ரத்தம் என்னையும் உங்களையும் என்ன செய்யுமா, சுத்திகரிக்கும், நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கும். ஏன் சுத்திகரிக்கும்னு சொன்னால் அவரை தரிசிப்பதற்காக. அல்லேலூயா. தரிசிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் சங்கீதம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். யாருன்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவனமா இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புகிறான் கபடமாய் ஆணிடு. தன் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பான். அவன் தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பொல்லாத இருதயம். இந்த இருதயத்தை கர்த்தர் சுத்திகரித்து பின்பதாக அவரை தரிசிக்கும்படியாக தேவன் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 5 குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம், குற்றமில்லாத ஒரு இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உபாகமும் 5வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. உபாகமும் 5வது அதிகாரம் 29வது வசனம். நேரம் இல்லாதனால நான் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இருதயம் அவர்களுக்கு இருந்தால், முதலாவது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும்னு சொன்னால், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இருதயமாக இருக்க வேண்டும். கற்பனைகள்னா என்னது? கற்பனைகள், கட்டளைகள்னா என்னது? கற்பனைகள்னா என்னது? கற்பனைகள்னா என்னது? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். ஆண்டவர் அது இல்லை, அது கற்பனை.
அது இமேஜினேஷன். இது கற்பனைன்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு சொன்ன இது நீ செய்யணும், அது நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளையாக சொல்லப்பட்டோம். இதன்படி நம்ம செய்ய வேண்டும். இதன்படி செய்கிற இருதயம் நமக்கு வேணும். அதான் அந்த வசனத்தில் சொல்லுது, என் கற்பனைகளையும் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும். ஆண்டவர் பார்க்குறாரு நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இருதயமாக நமக்கு இருக்க வேண்டும். கற்பனைகளை கேட்கறது மாத்திரம் இல்லை, புரிஞ்சிக்கணும், நான் அதை சொல்லலை. கற்பனைகளை கேட்கறது மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கிற இருதயம் வேணும். அதன்படி நடக்கிற இருதயம் வேணும். மறுபடியும் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. சபைக்கு வரும்பொழுது இப்படி வரணும்னு சொன்னால் அது இப்படி தான் வரணும். அந்த இருதயம் எனக்கு முதல்ல வேணும். ஆண்டவர் சொல்கிற அந்த காரியத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்கிற இருதயம் முதல்ல நமக்கு வேணும். அதை செய்கிற இருதயம் நமக்கு வேணும். நீ சொல்கிறத சொல்லு, நான் செய்கிறது தான் நான் செய்வேன், அப்படிப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம். அப்போ முதல்ல அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இருதயம் நமக்கு வேண்டும். 2வது, உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். 2வது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் அன்பு கூற வேண்டும். ஆண்டவரை அன்பு கூறுகிற இருதயமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். 2வது, முழு இருதயத்தோடும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு கொஞ்சம் நேசிச்சா போதும் அப்படின்லாம் சொல்லலை. அதனால தான் பேதுருக்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, என்னை நீ நேசிக்கிறியா? எத்தனை தடவை கேட்குறாரு? 3 தடவை கேட்குறாரு. மறுபடியும் கேட்குறாரு, என்னை நீ நேசிக்கிறியா, என்னை நீ நேசிக்கிறியா, என்னை நீ நேசிக்கிறியா அப்படின்னு கேட்பார். ஏன்னா ஆண்டவருக்கு தேவை முழு இருதயம். எனக்கு தேவை பாதி கொஞ்சம் அங்கே, பாதி கொஞ்சம் இங்கே, பாதி கொஞ்சம் அங்கே. இப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உன் முழு இருதயத்தோடு நீ அன்பு கூறணும் என்ன. அப்படிப்பட்ட இருதயம் உனக்கு வேண்டும். 3வது, உபாகமும் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாத இருதயமாக இருக்க வேண்டும். 3வது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்னா, வஞ்சிக்கப்படாத இருதயமா இருக்கணும். வஞ்சிக்கப்படுறதுன்னா என்னது? ஏமாத்துகிற இருதயமா இருக்கக்கூடாது, ஏமாறுகிற இருதயமாகவும் இருக்கக்கூடாது, ஏமாத்துகிற இருதயமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த வசனத்தில் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இன்னைக்கு ஒரு கஷ்டம், இன்னைக்கு ஒரு வேதனை, இன்னைக்கு ஒரு துன்பம் ஒரு வந்துருச்சுன்னா கோயிலில் போயிட்டு ஒரு மந்திரிச்சிட்டு ஏதோ ஒரு தாயத்தை வச்சுட்டு வந்துடுவோம். இல்லை அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு குறி கேட்டு பார்ப்போமே. அவர்கிட்ட போயிட்டு நான் இன்னொன்று சொல்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவர் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களும் இன்றைக்கி நிறைய பேர் குறி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளும் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? குறி தான் கேட்டுட்ருக்கோம். ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொன்னார், உன்னை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறது தான் ஆண்டவருக்கு வேலை. இல்லை, உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறது தான் வேலை. நம்மக்கிட்டலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். மற்றவங்ககிட்ட தான் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். கேட்டுட்டு என்ன பண்ணிட்டு வருவீங்க? மகனே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலை கொண்டு, உன் குடும்பத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு, உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு கால் வலி இருக்கா? எல்லாருக்கும் கால் வலி தான் இருக்குது, எனக்கு தான் கால் வலி இருக்குது. உனக்கு மூட்டு வலி இருக்கா? உனக்கு உடம்பு சரியில்லையா? உனக்கு பலவீனம் இருக்குதானே அப்படின்னு ஒன்றே கேட்டுட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணிட்டு வருவோம்? இந்தாங்க ஒரு 500 ரூபா காணிக்க, முடிஞ்சிச்சா? குறி கேட்டவனுக்கும் இந்தா, தீர்க்க தரிசனம் சொல்கிறவனுக்கும் இந்தா. இதுக்கு பேர் என்ன தெரியுமா?
தீர்க்க தரிசன புத்தகம். இதை மிஞ்சின தீர்க்க தரிசனமா நமக்கு ஆண்டவர் சொல்ற போறாரு. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், வஞ்சிக்கப்படாத இருதயமா இருக்கணும். வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சிப்பாங்க. நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன்னுட்டு எல்லார் லைஃப்லையும் நீங்கள் யோசித்து பாருங்க. அதுக்கு முன்னாடி பயங்கர ட்ரெண்டாக இருந்தது. யார் அந்த மேரி, யார் அந்த புஷ்பா, யார் அந்த அது, யார் அந்த நீட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணிடுறது, டிவிலேயே தீர்க்க தரிசனம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வஞ்சிக்கப்படாத இருதயமாக இருக்க வேணும். என் பேரை சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வந்தானா நீ ஜாக்கிரதையா இரு, நீ ஜாக்கிரதை. என் நாம தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பிசாசை ஓட்டுவாங்க, நவமான பாஷை பேசுவாங்க, பற்பல் என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் நான் உன்னை அறியன்ட்டு போயிட்டே இருப்பேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் மூன்றாவது எப்படி இருக்க வேண்டும்னா, வஞ்சிக்கப்படாத இருதயமாக இருக்கணும். நாலாவது, உபாகமம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 11:19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து. 4வது, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை எங்கே இருக்கணும்னா, எங்கே இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். ஒரு வசனம் டக்குன்னு யாராவது ஒரு கஷ்டத்தை உங்ககிட்ட வந்து சொல்லும் பொழுது டக்குன்னு வசனம் வரும் பாருங்க. எங்கேருந்து வரும்னே தெரியும், டக்குன்னு ஒரு வசனம் வரும் பாருங்க. இந்த வசனம் வருவதற்கு காரணம் என்னன்னா, அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தில் என்ன இருக்கணும்னா, என் வார்த்தை இருக்கணும், என் வசனம் இருக்கணும். இது மகா கிறுக்கு உள்ளது தான், இது மகா கேடு உள்ளது தான். ஆண்டவர் ஒரு நாள் இதை சுத்திகரிச்சாரு அவரை தரிசிப்பதற்காக. இந்த சுத்திகரிக்கப்பட்ட இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும்னா, 4வது, ஆண்டுடைய வார்த்தையை வைத்திருக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி 5வது, யாத்திராகமும் 35வது அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமும் 35:10 வாசிங்க. உங்களில் ஞானம் இருதயம் உள்ள அனைவரும் வந்து. 5வது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும்னா, ஞானம் நிறைந்த இருதயமாக இருக்கணும். ஞானம் இருக்கணும். சும்மா அப்படியே இங்கே தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு போகிற காரியம் கிடையாது. யோசிக்கணும். ஞானம் நிறைந்த இருதயமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் யாருக்காவது ஒரு தீமையை செய்துட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேண்டாத ஒரு காரியம் நீங்கள் செய்துட்டாலும் சரி, நீங்கள் போய் படுத்து நீங்கள் யோசிக்கும் பொழுது இந்த இருதயம் கிரியை செய்யும். இது நம்ம பண்ணியிருக்க கூடாதுல்ல, இது நம்ம செய்திருக்க கூடாதுல்ல, இது நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு செஞ்சிட்டோம்ல. இது வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கும். நீ இது செய், அது செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருதயம் நமக்கு என்ன செய்யுமா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் எப்படி இருக்க வேணும்னா, ஞானம் நிறைந்த இருதயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாத்திராகமம் 31:6 வாசிக்கும் போது, ஞானம் இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தை உங்களுடைய இருதயத்தில் நான் என்ன செய்தேன், அருளினேன். நீங்கள் சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து வாசிங்க. 10லிருந்து 12 வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது. ஆண்டவர் சாலமோன் கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நீ உனக்கு என்ன வேணாலும் நீ கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, என்ன கேட்கணும், என்ன கேட்டாரு சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாரு, ஞானத்தை கேட்டாரு. அப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணத்தை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். நான் உன்கிட்ட உனக்கு கேட்டேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன்.
ஆனால் நீ நீடித்த நாட்களை கேட்கல. நான் ரொம்ப நாள் வாழணும்னு நீ கேட்கல. எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்லி நீ கேட்கல. உன் சத்துருக்களுடைய பிராணனை நீ கேட்கல. சத்துருக்களுடைய பிராணனை இவர் நினச்சிருந்தா நான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கலாம்? அவனை அழிச்சு போடுங்க ஆண்டவரே, அவனை ஏதாவது. ஆனால் எதுவுமே கேட்கல. நான் என்ன கேட்குறாருன்னா ஞானத்தை கேட்குறாரு. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், சரியானவன் உனக்கு முன்னே, உனக்கு சரியானவன் உனக்கு. இந்த ஞானம் இருதயம் உள்ளவன் உனக்கு முன்பதாகவும் இருந்தது கிடையாது. எவனோ உனக்கு அப்புறமா யாரும். நம்முடைய இருதயம் ஞானம் நிறைந்த இருதயமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஞானம் நிறைந்த இருதயமா. 5 காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய இருதயமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய இருதயமாக இருக்க வேண்டும். 2வது, தேவனை முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிற இருதயமாக இருக்க வேண்டும். 3வது, வஞ்சிக்கப்படாத இருதயமாக இருக்க வேண்டும். 4வது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். 5வது, ஞானமுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் சோதித்து அறிக்க போகிறீங்க, இது எல்லாம் என் இருதயத்தில் இருக்கா? இந்த 5 காரியமே என் இருதயத்தில் இருக்கா? நான் அடுத்த வாரம் கேட்பேன். நான் இந்த செய்தி அடுத்த வாரத்தினுடைய தொடர்ச்சி தான். இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் தான் கொடுத்துருக்குறேன். அடுத்த வாரம்னா இதே செய்தி தான் பண்ணுவேன். அப்போ நான் உங்ககிட்ட நான் கேட்பேன், எப்படிப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்குது, ஆண்டவர் சுத்திகரித்து இப்போ எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேண்டும்னு அடுத்த வாரம் உங்ககிட்ட என்ன பண்ணுவேன்? கேட்பேன். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. உலகத்தை பார்க்கும் பொழுது முதல் வசனத்தில் நம்ம வாசித்தோம்ல, 1 சாமுவேல் 13:14, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம்? வாசித்து இருக்கிறோம். லேலூயா, லேலூயா. ஆனால் ஆண்டவர் இப்படி எல்லாரையும் தேடும் பொழுது ஒரு மனுஷன் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு? தாவீது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனா இருக்க கண்டேன். நீங்கள் தாவீது சங்கீதத்தில் கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது 51வது சங்கீதம் 10வது வசனத்தில் தாவீது சொல்கிறாரு, தேவனே சுத்த இருதயத்தை என் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், சுத்தமான இருதயத்தில் தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இப்போ பார்த்து சொல்கிறாரு, தாவீது எனக்கு ஏற்ற இருதயம் உள்ளவன் என்று கண்டேன். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் பார்க்கும் பொழுதும் எப்படிப்பட்ட இருதயத்தை தாவீது பெற்றிருந்தான். தாவீதுடைய இருதயமும் ஆண்டவருடைய இருதயமும் ஒன்றா இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்றத அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புரமாக போகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிற ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை போல என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க, உமக்கு ஏற்ற ஒரு இருதயமாக என்னுடைய இருதயம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.